ஆரம்பிச்சுட்டே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் படிக்க முடியாது. என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு ½ அன் ஹவர் வந்து உட்காந்து படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய ப்ரிப்ரேஷனில் எனக்கு இருந்த ப்ராப்ளம்னா ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கும்போது நான் வந்து எப்பயுமே வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி குடிக்கும்போது என்னால் அந்த டைம் பீரியடில் வந்து படிக்க முடியாத பீரியடில் வந்து என்ன பண்ணுவேன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி மெத்தட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதை ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா மறக்கவே மறக்காது. நான் வந்து ரிவிஷன் பண்ணுறது அதுதான். ரிவிஷனுக்குன்னு ஒரு தனியாக நான் வந்து ஒரு ஷெட்யூல் போடவே மாட்டேன். எக்ஸாம் ஹாலில் மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்னென்னா என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தோன்னா நம்மளை டென்ஸ்டாக வச்சுக்க கூடாது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் ஜீவிதா. இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் 2 எக்ஸாமில் 36th ரேங்க் வாங்கி முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்குன்னு ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை வந்து ரெடி பண்ணிப்பேன். அது நாமளாக ரெடி பண்ணலாம், இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த போர்ஷனை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 days டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 daysக்குள்ளார அந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு மட்டுமே வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டு ஒன் சைடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கான பிளான் நம்ம போட்டுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் நான் என்னுடைய டெய்லி ஷெட்யூலில் வச்சுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கான டெஸ்ட்டு இப்போ நாளைக்கு பாலிட்டி இருக்குன்னா அந்த பாலிட்டி மட்டும்தான் படிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எந்திரிச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சுட்டே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் படிக்க முடியாது. என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு ½ அன் ஹவர் வந்து உட்காந்து படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்குன்னு ஒரு டைமை வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணி வச்சுப்பேன். இந்த டைம்குள்ளே நம்ம இதை படித்து முடிச்சிடணும். ½ அன் ஹவரில் படிச்சிட்டேன்னா ஒரு 10 minutes வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஃபீல் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கும்போது நான் வந்து எப்பயுமே வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி குடிக்கும்போது ரெஃப்ரெஷ் ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போர்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் வந்து வச்சுப்பேன். நானும் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் போடுறேன்னா அவளும் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் தான் போடுவாள். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாபிக் படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்றது நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டரி என்ன பண்ணுவோன்னா நான் ஒரு போர்ஷன் படிக்கிறேன், நீ ஒரு போர்ஷன் படி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போயிடுவேன். என்னுடைய ப்ரிப்ரேஷனில் எனக்கு இருந்த ப்ராப்ளம்னா ஒரு 1 month இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேபி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 days வந்து நான் இந்த டைமில் வந்து படிக்க முடியாது. என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 20 daysக்கு வந்து ஷெட்யூலை வந்து பார்த்தோன்னா என்னுடைய போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த 5 to 10 daysல வந்து ஃபுல்லாக என்னால் உட்காந்து படிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ மொபைல்லே வந்து நான் டெஸ்ட்டு போட ஆரம்பிப்பேன். என்னால் அந்த டைம் பீரியடில் வந்து படிக்க முடியாத பீரியடில் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் டெஸ்ட்டு வந்து அதிகமாக போட்டுப்பேன். அப்போ வந்து நான் படிக்கல அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு வராது. பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி மெத்தட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், அகைன் ரிவிஷன் பண்ணணும். நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் படிக்கும்போதே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியோட கனெக்ஷன் வரும். அதை வந்து ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சுப்பேன். அந்த பாலிட்டி 1 portion முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ நான் ஐஎன்எம் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ ராஜேந்திர பிரசாத் வராரு, அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐஎன்எம் செஷனில் வரும். அப்படின்னா ராஜேந்திர பிரசாத்தை பற்றி அவருடைய பயோகிராஃபி என்ன அப்படின்றத நான் ஒன்ஸ் ரீகால் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 4 பேஜ் படிச்சுட்டே போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்காக இருந்தால் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் அந்த பேஜஸை வந்து எடுத்து பார்ப்பேன். அதை ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா மறக்கவே மறக்காது. நான் வந்து ரிவிஷன் பண்ணுறது அதுதான். ரிவிஷனுக்குன்னு ஒரு தனியாக நான் வந்து ஒரு ஷெட்யூல் போடவே மாட்டேன். படிக்கும்போதே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே அப்படின்றத அந்த டைமில் டக்குன்னு எடுத்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தனியாக நம்ம ரிவிஷன் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ரிவிஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணேன். தனியாக அதுக்குன்னு ஒரு டேவை வந்து நான் அலாட் பண்ணதே இல்லை.
இல்லை. படிக்கும்போதே ரிவிஷன், டே பை டே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஃபாலோ பண்ணுது. என்னுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக அதில் கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் கண்டிப்பாக இருந்துரும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா, நான் எல்லாருமே வந்து 2 சப்ஜெக்டை வந்து வச்சுப்பாங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒரு ஷெடியூல் போடுவேன். 3 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குன்னா அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் படிக்கிறது வச்சுப்பேன். மற்ற சப்ஜெக்ட் இப்போ பாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிட்டியை படித்தேன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்காமல் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். ஜஸ்ட்டு அது வந்து ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்டு பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டையும் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து படிக்காத சப்ஜெக்டில் இருக்கிற கொஷின்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய ஸ்டடி மெத்தடாக இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்னென்னா, எனக்கு படிக்கும்போதே தெரியும் இந்த ஃபேக்ட்லாம் எனக்கு மறந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபேக்ட்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு நோட் போட்டுப்பேன். மறக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத தனியாக கிளாஸிஃபை பண்ணி அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு வச்சுப்பேன். எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே படித்தது ரிவிஷன் பண்ண மாட்டேன். எனக்கு எது எதெல்லாம் மறக்கும்னு நினைக்கிறேனோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். அன்றைக்கி ஃபுல்லாக அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நைட் ஷெடியூல் எப்பயுமே எக்ஸாம் முன்னாடி இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் அது மட்டும் பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு எனக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் எழுதி வச்சுருப்பேன். அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா, எனக்கு அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த ஃபேக்ட்லாம் நமக்கு மறந்துடும் அப்படின்றத நான் ஏற்கனவே படித்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள நான் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபியர் இல்லாத அதை டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்சர் ரிவ்யூ வந்து நமக்கு நடத்துவாங்க. அதை நான் பார்த்துட்டு நானாக கிளாஸிஃபை பண்ணிப்பேன். இந்த கொஷின்ஸ்லாம் நான் படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணேன், இதெல்லாம் வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் தனியாக பிரிச்சுட்டு இதில் நான் என்னென்னலாம் கண்டினியூஸாக மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு கொஷினில் எப்பயுமே இந்த ஆர்டிக்கல் மறந்துடுது, இந்த அமெண்ட்மெண்ட் மறந்துடுது, இந்த இயர் மறந்துடுது, இந்த பர்சனாலிட்டியோடைய ஃபேமஸ் நேம் மறந்துடுது அப்படின்றத வந்து அந்த கொஷின் பேப்பர் ஒரு டெஸ்ட் போகிறோன்னா அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த கொஷின் பேப்பருக்கு மேலே எனக்கு என்னென்னலாம் மறக்குமோ அதை நான் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த கொஷின் பேப்பரில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாட்டேன். என்னென்னலாம் மறக்கும்னு நான் எழுதி வச்சுருக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நான் படிச்சுட்டு போவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் ரஷ்அப் பண்ணவே மாட்டேன்னா, ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் மினிட்ல நமக்கு என்ன வேணால் இருக்கலாம். நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், வேறு மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை வேணால் வரலாம். ஸோ நம்ம வந்து ஷெடியூல் பண்ணும் போதே லாஸ்ட் மினிட்ல நம்ம எந்த ப்ரிப்ரேஷனுமே வச்சுருக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே நம்ம ஃப்ரீயாக ஆகிடணும். போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும், ரிவிஷனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் மட்டும், அந்த ஃபேக்ட்ஸு அந்த மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். அதையுமே ரொம்ப ரஷ்அப் பண்ணவே கூடாது. பண்ணனா நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எக்ஸாமில் போய்ட்டு ஒரு ஃபியர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எதுவுமே ஞாபகம் இருக்காது. எக்ஸாம் முன்னாடி போனோம் அப்படின்னா பிளாங்காக இருக்கும். பிளாங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீனிங்கு. பிளாங்காக இருக்கும்போது நமக்கு இது மறந்துருச்சு அது மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கவே கூடாது. அது மறந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அந்த கொஷின் பேப்பர் பார்த்த உடனே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். நம்ம நல்லா அதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தோன்னா நம்மளை டென்ஸ்டாக வச்சுக்க கூடாது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இந்த கொஷினை நினச்சி பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான். எல்லாருமே இப்போ ஒரு கொஷின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு கொஷின் புக்கிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். நாம தான் புக்கு எல்லாமே படிச்சுட்டோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம அதில் வந்து அதை நினச்சி நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்பயுமே வந்து இந்த மார்க்கை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நல்லா படிச்சிருந்தா மார்க் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஃபீல் வரக்கூடாது அப்படின்றது எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நினச்சிப்பேன், நம்ம தான் எல்லாம் படிச்சிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு எதுவும் இல்லை, நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாவே நமக்கு படித்தது எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் நான் ரிலாக்ஸ்டாக போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதுவேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.